திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே திருப்பத்தூரில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து மத்திய குழுவினர் 4வது நாளாக ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், இந்த ஆய்வு குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். காவேரி டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த துருவ நெல் பயிர்கள் தண்ணீர் சூழ்ந்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன. அதே போல் நெல் கொள்முதல் நிலையங்களில் அறுவடை செய்த விற்பனை செய்வதற்காக விவசாயிகள் கொண்டு நெற்பயிர்கள் தண்ணீர் சூழ்ந்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன. அதே போல் நெல் கொள்முதல் நிலையங்களில் அறுவடை செய்து விற்பனை செய்வதற்காக விவசாயிகள் கொண்டு சென்ற கொட்டி வைத்த நெல் மணிகளும் ஈரப்பதம் அதிகரித்து மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் நெல்லின் ஈரப்பதம் உற்பத்தி கொள்முதல் செய்ய வேண்டும் விவசாயி கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் மத்திய அரசு சார்பில் மதிப்பின் தன்மை குறித்து ஆய்வு செய்ய 3 குழுக்கள் தமிழகம் அருகில் வந்துள்ளனர். அதன்படி இன்று திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இந்திய தானிய சேமிப்பு வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் PKC தலைமையிலான மத்திய குழுவின் பார்வைக்கு ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழக மேலாண்மை இயக்குநர் அண்ணாதுரை, தொழில் அலுவலர்கள் ஷேக் பர்வாலா, தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழக தர கட்டுப்பாட்டு முதல்நிலை மேலாளர் செந்தில், இந்திய உணவு கழக தர கட்டுப்பாட்டு மேலாளர் மோகன், திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனசந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டனர். ஆய்வின் போது விவசாயிகள் ஆண்டுதோறும் இயற்கை இடர்பாடுகளால் நெல்லின் ஈரப்பதம் அதிகரித்தது காணப்படுகிறது. இது அதே போல் நேரத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 17% ஈரப்பதம் இருப்பதால் மட்டுமே நெல் கொள்முதல் செய்கிறார்கள். ஆகவே இனி வரும் காலங்களில் நிரந்தரமாக 22% ஈரப்பதம் உள்ள நெல்லின் மணிகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அனைத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் நெல்லை உலர்த்தும் உலர் இயந்திரங்கள் வைக்க வேண்டும் என விவசாயிகள் மத்திய குழுவினரிடம் கோரிக்கை வைத்தனர். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.